ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையல். இன்னைக்கு சமையல் வந்து நம்ம ரசம் செய்ய போகிறோம். தக்காளி ரசம், புளியும் தக்காளி சேர்ந்து ரசம் செய்ய போகிறோம். அந்த ரசம் செய்யுது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு புளி, ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து நல்லா ஊற வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். காஞ்சிச்சு, கடுகு போட்டுக்கணும் 2 டீஸ்பூன். கடுகு பொரிஞ்சிச்சு, ஒரு கட்டி பூண்டு எடுத்து கட் பண்ணி வச்சுக்கணும். அதுவும் வெங்காயமாக கூட சேர்த்துக்கணும். வாழைக்காய் பொரியலுக்கு வெங்காயம் பூண்டு சேர்த்துக்கணும். வெங்காயம் வதங்கிச்சு, இந்த அளவு வதங்கினா போதும். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம், சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கிறேன். அப்போ சீக்கிரம் தக்காளி வாங்கணும். ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் ஆக்சிஜன். மட்டன் மசாலா தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ கட் பண்ணி வச்சுக்கிறேன் வாழைக்காய் சேர்த்துக்கிறேன். நான் 2 வாழைக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். வாழைக்காய் வளர்த்துக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இந்தமாதிரி சமயத்தில் இது உப்பு பார்த்து சேர்த்துக்கணும். கம்மியாக இருந்தால் போட்டுக்கலாம், நான் கரெக்டாக போட்டுருக்கேன், போதும். வந்துடுச்சு. இப்போ மல்லி இலை தூவி ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணி வாழைக்காய் வறுவல் எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிச்சு. ரசத்துக்கு இஞ்சி பூண்டு தட்டி வச்சுக்கிறோம், அது சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகா வளைஞ்சி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாம். சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கணும். கறிவேப்பிலை என்கிட்ட இல்லை, கறிவேப்பிலை சேர்த்துக்கணும். கறிவேப்பிலை இல்லை, அதுக்கு சேர்த்துக்கணும்.
தக்காளி இந்த அளவு வதங்கிடுச்சிங்கன்னா மஞ்சள் தூள் சேர்க்கணும். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மிளகு சீரகம் 1 டீஸ்பூன் மிளகு 1 டீஸ்பூன் சீரகம் எடுத்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கிறேன், அது சேர்த்துக்கலாம். அது கூடவே ரசந்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். புளி கரைசல் சேர்த்துக்கலாம். மல்லி இலை காம்பு எடுத்து கொஞ்சமாக நசுக்கி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கணும். ரசம் இப்போ நுர கட்டட்டும். கொதி வந்துச்சு. இப்போ மல்லி இலை போட்டு தூவி ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ். அவ்வளோதான், ரசம் ரெடி. தக்காளி மிளகு புளி ரசம் ரெடி. சுவையான வாழைக்காய் பொரியல் ரசம் தயாராகிடுச்சு. நம்ம வீட்டில் லஞ்ச் மெனு இதுதான் இன்றைக்கி. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.